உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விதமான இருளை ஆண்டவர் எடுத்து போட்டு உங்க வெளிச்சத்தை நார்மலா இல்ல விடியற் கால வெளுப்பை போல உங்க வெளிச்சத்தை ஆண்டவர் எழும்ப பண்ணி உங்க நார்மல் லைஃப்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் சுக வாழ்வை நாளைக்கோ அடுத்த வருஷத்துலயோ இல்ல, உன் சுக வாழ்வை நான் சீக்கிரத்துல துளிர்க்க பண்ண போகிறேன். உங்க சுக வாழ்வை துளிர்த்தால் நடக்க போகும் 7 காரியங்கள். ஃபர்ஸ்ட் திங், ஏசாயா 58:8 உங்க வெளிச்சத்தை ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். God will make your light to shine. உங்களோட வெளிச்சம் இத்தனை நாள் யார் வேணா மறைக்கலாம், ஆனா இனி உங்க வெளிச்சத்தை யாராலையும் மறைக்க முடியாது. காரணம், அது கர்த்தருடைய கரத்துல மாற்றப்பட்டுருச்சு. கர்த்தர் உங்க சுகவாழ்வை துளிர்க்க பண்றப்போ உங்க வெளிச்சத்தை எல்லாருக்கும் முன்னாடி உங்க கொண்டு வர போகிறார். ரெண்டாவது, உங்க நீதியை உங்க முன்னாடி ஆண்டவர் போக வைப்பார். நீங்க போய் யார்ட்டையும் நான் கரெக்டா தான் இருந்தேன், நான் தப்பு செய்யலன்னு சொல்ல அவசியமே இல்லை. காரணம், உங்க சார்புல கர்த்தர் உங்களுடைய நீதியை உங்களுக்கு முன்னாடி அனுப்ப போகிறார். நீங்க ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக ஆண்டவர் ஏற்கனவே இந்த இடத்துல பேசி வச்சிருப்பார். உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வர போகிற சில நபர்கள் இடத்துல கர்த்தர் உங்களை குறிச்சு ஏற்கனவே பேசிட்டார். மூணாவது திங், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்னா உனக்கு முன்னாடி கர்த்தருடைய நீதி சொல்லும், which means ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்க நீதி நியாயங்கள்லாம் முன்னாடி சொல்லும், பின்னாடி கர்த்தருடைய மகிமை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நான் நம்புறேன் கர்த்தர் உங்க மேல ஒரு தனி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை வச்சிருக்கிறார். இத்தனை நாட்களா எந்த டாக்டர் உங்களுக்கு ஒரே விதமான ரிப்போர்ட் எழுதினாங்களோ அதே டாக்டர் கையில கர்த்தர் வேறொரு ரிப்போர்ட் இந்த மாசம் எழுத வைக்க போகிறார். உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை இந்த மந்த் கர்த்தர் மாற்ற போகிறார். காரணம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று நான் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். உன் சுகவாழ்வு சாதாரணமாய் அல்ல, பொறுமையாய் அல்ல, நீடிய பொறுமையா. ஓ நோ நோ நோ, கர்த்தர் சொல்றார் சீக்கிரத்தில் துளிர்க்க போகுது. நாலாவது, உங்களுக்கு இந்த சீசன், இப்ப ஆண்டவர் உங்க சீசனை மாத்திட்டார். இவ்வளவு நாள் நீங்க ஜெபிச்ச ஜெபத்துக்கு ஆண்டவர் ரொம்ப சைலண்டா இருந்திருக்கலாம், ஆண்டவரோட சத்தம் உங்களுக்கு கேட்காம இருந்திருக்கலாம். பட் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கிற நாட்கள் வந்துருச்சு. இதுவரைக்கும் நீங்க கேட்காத சில வாக்குத்தத்தங்களை, இதுவரைக்கும் நீங்க கேட்காத உங்க வாழ்க்கை கூடுதலான தீர்க்க தரிசனங்களை இந்த மாதம் கேட்க போறீங்க. இந்த மாசம் உங்க அறிவு கெட்டாத சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேச போகிறார். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் திங், உங்க அந்தகாரத்தை இருள்ல இருந்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் அவ்வளவு ஒரு பிரைட்டா இந்த மந்தல மாத்த போகிறார். ஆறாவது காரியம், நுகத்தடி விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நடுவிலிருந்து அகற்றி. நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா விரல் நீட்டுறாங்களா, அதை கர்த்தர் மாற்ற போறார். ஏழாவது காரியம், இவ்வளவு நாளா பாழாய் கிடக்கிற விஷயங்களை இந்த மந்த்ல கர்த்தர் திரும்ப கட்ட போகிறார். உங்க சுகவாழ்வை துளிர்க்க நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் காரியம், இது வரைக்கும் நீங்க ஆண்டவரை எப்படி தேடினீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் ஒரு நன்மைக்காக மட்டும் தேடாம அவர் மேல உள்ள ஒரு அன்புல தேடுனீங்க அப்படின்னா உங்க சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். செகண்ட் திங், உங்களுடைய ஃபாஸ்டிங்க ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஏசாயா 58:4 இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் உடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். which means நீ என் ஃபேமிலி அவ்வளவு பேசிட்டீல, உன்னை ஃபாஸ்டிங் போட்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றதுக்காகவே நிறைய பேர் ஃபாஸ்டிங் போடுவாங்க. அப்படிலாம் போட்டீங்கன்னா நிச்சயமா உங்க சுகவாழ்வு துளிர்க்காது. மாற வேண்டியது உங்க சூழ்நிலைகள்ல, மாற வேண்டியது நீங்க தான். யூ நீட் டு டிஸ்கனெக்ட் some ungodly relationship. you need to disconnect சில கர்த்தருக்கு சித்தமில்லாத உறவுகளை விட்டு நீங்க வெளியில வரணும். and stop hearing the counseling from non-spiritual people. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்டெடியா இல்லாத எந்த ஒரு நபர்கள்ட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க. அடுத்த காரியம், ஏசாயா 58:5 மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாளை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதே உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். நெவர். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து, உங்க குடும்பத்துல இருக்கிற அக்கிரமத்தின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிற கிருபையை உங்களுக்கு தான் வச்சிருக்கிறார். இரண்டாவது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். அடுத்து மூன்றாவது, நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும். ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை கர்த்தர் கொடுக்க போறார். அடுத்து நாலாவது, சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, துரத்துன்ற சிறுமையானவர்களை உங்க வீட்டுல சேர்த்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, உங்க ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணணும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். பாயிண்ட் நம்பர் 4, உன் மாம்சமானவனுக்கு நீ உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்.
அதுதான் எனக்கு அப்ரோப்ரியேட்டான ஒரு ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங் மட்டும்தான் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவார். உன் மாம்சமானவனுக்கு ஒன்று ஒழிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்க பிளட் ரிலேஷன்ஸ்ட நீங்க திரும்ப போய் சமாதானம் ஆகணும். ஒருவேளை அது நீங்க தப்பு செய்யலனாலும் பரவாயில்ல, உங்க பிளஸிங்காகவே நீங்க சமாதானம் ஆயிருங்க. 5வது காரியம், உங்களோட வழக்காடுகிறவர்களோட நீங்க வழக்காடாம, உங்களோட ஆர்கியூ பண்றவங்களோட நீங்க ஆர்கியூ பண்ணாம அவங்களை விட்டு விலகுங்க. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு விஷயம் நீ செஞ்சினா உன் வெளிச்சம் விடியற் கால வெளுப்பை போல வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளித்து உன் நீதி உன்னை முன்னாலே போகும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். இதோட இல்ல, இதுக்கப்புறம் நீ என்னென்னலாம் உன் சீசனே மாறிடும். இதுக்கப்புறம் நீங்க எப்படி ஆண்டவரை கூப்பிட்டாலும் அவர் இமீடியட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுப்பார். நீ கூப்பிடுவ, நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். நம்பர் 7 எதை டினோட் பண்றது நான் சொல்றேன். நீங்க இருக்கிறது எத்தனாவது மாசம்? 7வது மாதம். இந்த 7வது மாதம் எதை டினோட் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கம்ப்ளீஷன், முழுமை. உங்க ஆசீர்வாதங்கள் இன்னும் முழுமை அடையாம இருக்கா? இந்த 7வது மாதத்துல கர்த்தர் அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். இந்த 7வது மாதம் உங்களுடைய சம்பூர்ணத்தின் மாதம். God will make your blessings to get complete. அடுத்து 7 டினோட் பண்ற 2வது காரியம் டெலிவரன்ஸ். உபாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷத்துல இந்த மந்த் முடிகிறப்ப கர்த்தர் உங்களை வேறொரு ஃபார்ம்ல நிறுத்துவார். உங்களை பார்க்கிறவர்கள் விதம் மாறும், நீங்க பேசுற விதம் மாறும். everything will get transformed. ஒரு உண்மையான ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 23 அதுல என்ன இருக்கு? உமது கோலும் தடியும் என தேற்றும். ஏன் தாவீது உம்முடைய கோலும் உமது தடியும் என தேற்றும்னு சொல்றாரு? கோலில அத்தனை வாக்கு தத்தங்களையும் எழுதி வச்சிருந்தாங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எழுதப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற போறார். லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுதுவாய், எழுக்கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கணும். அவைகளில் ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தனமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்கப்படுவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆண்டவர் சொல்றார், உங்க லைஃப்ல உங்க ஃபேமிலியில ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறாருன்னா உங்க கோலை துளிர்க்கிறது நிமித்தமா உங்க முழு குடும்பத்தையும் திரும்பி பார்க்க வைக்க போகிறார். இப்படி இஸ்ரவேல் புத்திரரை உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். இவ்வளவு நாளா உங்க வாழ்க்கையை குறிச்சு யாரையெல்லாம் உங்களுக்கு பின்னாடி முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறார். சுகவாழ்வு துளிர்க்கணும்னா நமக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம குடும்பம் செட்டில் ஆனா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா ஆண்டவர் அதை விட பெருசா வச்சிருப்பார். அதனால போராடி அவர் வச்சிருக்கிற திட்டத்தோட உங்க சின்ன திட்டத்தை வச்சு உங்க சித்தம் உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஒரு திட்டத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. அந்த கோள்கள், அந்த 12 கோள்களையும் மோசே சாட்சி கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள், which means ஒரு 9 hours கூட ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ராபப்ளி. மறுநாள் நெக்ஸ்ட் டே மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு வாதுமை பழம் காய்க்கணும்னா, which means அது ஒரு பழமா வரணும்னா 9 months எடுக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு நைட்ல துளிர்க்க வச்சுட்டார். துளிர்க்க வைக்கல, பூத்து காய்த்து கனி கொடுக்க வச்சுட்டார். அப்ப நான் ஒரு ப்ராஃபட்டுக்குள்ள உங்க மேல தீர்க்க தரிசனமா சொல்றேன், 9 மாசம் நடக்க வேண்டியதை வெறும் 9 மணி நேரத்துல கர்த்தரால செய்ய வைக்க முடியும்னா நிறைய விஷயங்கள் டைம் எடுத்து நடக்கக்கூடிய காரியங்களை கூட கர்த்தர் இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில சீக்கிரமா செய்ய போறார். 12 கோல்ல ஒரு கோல் மட்டும் துளிர்க்குதுன்னா உங்களோட காம்படிஷன் பண்ற அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை மட்டும் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்ட போறார். காரணம், உங்க மேல ஒரு துளிர்க்கிற அபிஷேகம் இருக்குங்கிறத உங்களோடு போராடினவர்கள் சீக்கிரமாய் புரிந்து கொள்ள போறாங்க. நிறைய பேர் இந்த மந்த்ல உங்கள்கிட்ட பிரகடனமா, நான் இதை ப்ராஃபிட்டிக்கலா சொல்றேன், யாருக்கு கர்த்தர் பேசலான்னு தெரியல, நிறைய பேர் உங்கள்கிட்ட இந்த மாதத்துல பிரகடனமா சாரி கேட்பாங்க. உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் மறைச்சு உங்களோட நீங்க நிறைய பேர் நம்புறீங்க. சில பேருடைய உண்மையான முகத்தை கூட கர்த்தர் இந்த மாசத்துல எடுத்து காண்பிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதம் துளிர்க்கும், உங்க சுக வாழ்வு துளிர்க்கும்.